எல்லா கட்சியும் உடையும், போகும், வரும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் உடையாது, உடையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன் என்று சொன்னால், அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொண்டர்கள் தொண்டர்கள் இந்த கட்சியை ஒன்றாக வைத்துத்தான் அழகு பார்ப்பார்கள். அதாவது மருத்துவர் ஐயாவையும் அன்புமணி அவர்களையும் ஒருங்கிணைந்த சக்தியாகத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது இவர் வேறு, அவர் வேறு என்கிற எண்ணம் அல்ல. ஏங்க, அவருடைய நோக்கத்தை 100க்கு 100 பிரதிபலிக்கக்கூடியவராகத்தான் நான் மருத்துவர் ஐயாவை பார்க்கிறேன். ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூக நீதி பிரச்சனையாக இருந்தாரி, சமூகங்களிலே தினசரி நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மருத்துவர் ஐயாவை போன்ற குரல் வருகிறது என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் அவருடைய குரல். அதே போல பத்திரிகையாளரை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்திலே குரல் ஒலிப்பதாக இருந்தாலும் சரி, த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச், இந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அன்புமணி கிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா அவர் ஒரு இளைஞர், படித்த இளைஞர், பண்புள்ள இளைஞர், அறிவுலகத்தில் எப்படி ஒரு இளைஞர் இருக்க வேண்டுமோ அதற்கு தகுந்த அத்தனை ஆற்றல் நிறைந்த ஒரு இளைஞராக அன்புமணி இருக்கிறார். அதற்கு பல பேர் சாட்சியம் சொல்லி இருக்கிறார்கள்.